வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இந்த நல்லதோர் மாலை வேளையிலே இந்த இடத்துக்கு எங்களை அழைத்து வந்த கடவுளுக்கு நன்றியை செலுத்திக் கொண்டு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு உள்ளே கலந்து செல்ல போகிறோம். உண்மையாக ஒளிர் வழங்கும் எதிரும் புதிரும் 42வது பாகத்தை நாங்கள் எட்டிக்கொண்டுள்ளோம். இன்றைக்கு நாங்கள் நல்ல ஒரு தலையங்கத்தை எடுத்திருக்கிறோம். இந்த தலையங்கம் நாங்கள் போன வருஷத்துல இந்த தலையங்கத்தை பற்றி சாதித்திருக்கிறோம். என்றாலும் ஒரு வருஷம் கடந்தாலும் அதில் புதிய புதிய கருத்துக்களை நாங்கள் முன்வைப்போம். ஏனென்றால் ஒரு வருஷத்தில் எங்கள் பேச்சாளர்கள் வளர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு வளர்ச்சியை நிரூபிக்கும் விதமாக புதிய கருத்துக்களோடு அதே தலையங்கத்தை பாற்றுவாக, அதாவது பாகம் 2ஆக நாங்கள் கொண்டு வருகிறோம். உண்மையாக இந்த தலையங்கத்தை பற்றி கலைக்கிறதுக்கு எங்களுக்கு அருகரை இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனால் எங்களுக்காக உயிர் தீர்த்த எங்கள் வீரர்களை நாங்கள் நினைவு கூறும்படியாகவும், அவர்களை மறந்தவர்களுக்கு நினைப்பூட்டும்படியாகவும், நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உருவாக்கும்படியாகவும், அதாவது இந்த தலையங்கத்தை நாங்கள் எடுத்துள்ளோம். விடுதலை போராளிகளின் தியாகத்தை எதிர்கால சந்ததி மறந்து விடுமா, நினைவு கூறுமா என்றதான் என்கிற இந்த வார தலையங்கம். நல்ல ஒரு அருமையான தலையங்கம், நல்ல ஒரு கருத்துள்ள தலையங்கம். எதிர்காலத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள் உண்மையாக இவர்கள் ஞாபகம் வைத்திருக்கிறார்களே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மக்கள் நினைப்பார்கள். பார்த்தோம்னா தெரியும், எனது வெற்றிகளின் மூலம் என்னை மதிப்பிடாதீர்கள், எத்தனை முறை கீழே விழுந்து மீண்டும் எழுந்தேன் என்பதை மதிப்பிடுங்கள் என்று நெல்சன் மண்டேலா அவர்கள் ஆப்பிரிக்காவில் புரட்சி செய்து, அதாவது விடுதலை போராட்டங்களை நடத்திய, அதாவது தனது பாதையிலே நடத்திய நெல்சன் மண்டேலா அவர்கள் சொல்லிய ஒரு அற்புதமான கருத்து. இந்த உலகத்திலே இந்த வேர்ட்ஸ் ஒரு எல்லாருக்கும் ஒரு பிடித்த ஒரு வசனமாக இருக்கிறது. யாரை கேட்டாலும் புரட்சி என்றால் நெல்சன் மண்டேலா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தன்னுடைய புரட்சியை ஏற்படுத்தி தனது நாட்டுக்கு விடுதலையை வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு புரட்சியான, அதாவது விடுதலை போராளிகளின், அதாவது விடுதலைக்காக தன் இனம், தன் மதம், அதாவது அடக்குமுறைகள், அதற்கு எதிர்த்து போராடிய போராளிகளின் விடுதலை, அந்த விடுதலைக்கு நாங்கள் எடுத்து காட்டும் விதமாக இன்று நாங்கள் இந்த தலையங்கத்தை எடுத்துள்ளோம். அதாவது இப்பொழுது இந்த தலையங்கத்தில் முதலாவதாக களமிறங்குகிறார் வி. ஜீவமதி அவர்கள். மறந்து விடுவோம், அதாவது விடுதலை போராளிகளின் தியாகத்தை எதிர்கால சந்ததி மறந்து விடும் என்ற அணிக்காக இப்பொழுது தனது வாதத்தை முன்வைக்கிறார். வணக்கம் ஜீவமதி அவர்களை, வாங்க. வணக்கம். தித்திக்கும் தமிழை போற்றி எமக்கு இத்தலம் தந்த நடாமோகன் அண்ணாவும் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் எனது இனிய பேச்சாளர்களுக்கும் இதன் மூலம், இந்த ஜூம் மூலம் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இன்று நாம் ஒளிரின் 41வது எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடன் 42வது எதிரும் புதிரும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பில் விடுதலை போராளிகளின் தியாகத்தை எதிர்கால சந்ததி மறந்துவிடும் என்பதன் கீழ் நான் உங்கள் முன் கருத்துக்களை வைக்க வந்திருக்கின்றேன். எதிர்கால சந்ததி என்றும் போது இப்பொழுது நாங்கள் சொல்லும் பொழுது சொல்லுவோம், எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு வேலையாக இருக்கும்போது கூட சொல்லுவோம், எங்களுக்கு நேரம் இல்லை என்ற சொல்ல நாங்கள் இப்பவே பயன்படுத்த தொடங்கிவிட்டோம். வருங்கால சந்ததியை நாங்கள் எதிர்நோக்காமல் இப்பவே நாங்கள் சொல்லுகின்றோம், எங்களுக்கு நேரம் இல்லை, இன்றைக்கு ஒன்று பங்கு பெற்றுவதற்கு நேரம் இல்லை என்பதை நாங்கள் இப்பவே வைத்திருக்கின்றோம். அப்படியாக இருக்கும்போது எதிர்கால சந்ததி எமக்காக மரணித்த இந்த போராட்ட வீரர்கள் எவ்வாறு நினைவில் வைத்திருக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை.
இப்ப இப்பொழுதெல்லாம் பார்க்க போனால் இந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் கூடுதலாக அவர்கள் தங்களது நேரத்தை செலவழிப்பது ஜிம்மில் என்று நினைக்கிறேன். என்ன வேலை வந்தாலும் அவர்களுக்கு அந்த ஜிம்முக்கு போகாவிட்டால் அவர்களுக்கு அன்று நாள் ஒரு நல்ல நாளாக அமையாத மாதிரியே அவர்களுக்கு பட்டு விட்டது. எங்க ஜிம், ஹாலிடே, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு, மற்றது வேலை சம்பந்தமாக அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை குறையும் கூற முடியாது. ஏனென்றால் பொருளாதாரத்துக்கு அவ்வளவு பொருளாதார நெருக்கடியும் அவ்வளவுக்கு அவர்களை சூழ்ந்து விட்டது. அதனாலே அவர்கள் அதை நோக்கித்தான் பயணிக்கிறார்களே தவிர இதற்காக நிறைவு கூறுவதற்காகவோ அல்லது அவர்கள் ஒரு மனப்பூர்வமாக இதை ஏற்றுக்கொள்வதற்காகவோ அவர்கள் நேரம் செலவழிப்பார்கள் என்று நான் எண்ணவில்லை. எனக்கு என்னமோ அவர்கள் சுயநலமாகவே, அதாவது தன் வேலை தன் குடும்பம் என்று போய்கொண்டிருப்பார்களே தவிர வரலாறுகளை திரும்பி பார்க்கும் அளவிற்கு அவர்கள் இருக்க மாட்டார்கள். நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப மனிதனையே மதிக்கிற காலம் இல்லை. பெற்றோருடன் செல்லப்பிராணிகளுக்கு கொடுக்குற மரியாதைய கூட மன்னர்களுக்கு கொடுக்காத காலமாக மாறிவிட்ட இந்த இதுலயே மாறிவிட்டது. அப்ப அடுத்த சந்ததி அதை எப்படி பார்க்கும் என்பது தெரியவில்லை. நீங்க பார்த்தா தெரியும், டிக்டாக்ல எல்லாம் அது தானா சாப்பிடும். நாக்கு நீங்களே தீர்த்த வலிக்கிறீங்க, குழைச்சு தீத்தினா இப்ப சாப்பாடு அது தானா சாப்பிடும். அப்ப அவர்கள் எப்பொழுது என்ன மாதிரி அந்த நேரத்தை எப்படி செலவழிக்கிறார்கள்? அதாவது மனிதர்களோடு மனிதர் கதைப்பதை விட்டு இப்பொழுது மிருகங்களோடு போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த காலமாகத்தான் அவர்கள் போகிறார்கள். இப்ப நாங்கள் எல்லாம் அப்படி இல்லை. நாங்கள் உண்மையாகவே ஒரு தலைமுறை இந்த போரை நேரில் பார்த்து அதை நேரில் அனுபவித்தவர்கள். அதன் துன்பங்கள், அதன் துயரங்கள், அன்று நாங்கள் பட்ட வேதனைகள், எவ்வளவு இறந்த ஆட்களை நேரடியாக சந்தித்த நாங்கள். அப்படி ஒரு சந்தித்த நாங்களே இப்ப சில பேர் பார்க்கும்போது இப்ப நீங்க பாப்பீங்க, உங்களோட பெற்றோர்களை ஒரு ஆடி அமாவாசையோ இப்ப சித்திரா பௌர்ணமி, ஆடி அமாவாசை என்பது அப்பாக்களுக்காக பிடிக்கும் விரதம், சித்திரா பௌர்ணமி அம்மாக்களுக்காக பிடிக்கும். அதை கூட என்னால் என்று மறந்து போய்த்தான் இப்பொழுது இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இப்படியான ஒரு தியாகம் செய்தவர்களையா அவர்கள் நினைவில் வைத்திருக்க போறார்கள்? எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கிறது. அவர்கள் அந்த இனிவரும் சந்ததி அதுகளை நினைவு கூறும் என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இப்ப ஒரு நாள் நிகழ்ச்சிக்கு எங்களாலேயே போய் அதுல பங்கு பெற்ற முடியல. அந்த துயரத்தில் மற்றவர்கள் படும் துயரத்தோடு எங்களை இணைந்து கொள்ள சொல்லுகிறார்கள். நீங்கள் அந்த நாள் கூட எங்களால் போக முடியவில்லை என்றால் அடுத்த சந்ததி இதை எப்படி பார்த்து புரிந்து கொள்ளும் என்பதுதான் எனது கேள்வி. நீங்கள் சொல்லலாம், இவர்கள் வெளிநாட்டிலிருந்து அந்தந்த நாடுகளுக்கு போகும்போது அவர்களின் நினைவு சின்னங்களோ அல்லது தூபிகளோ அவற்றை பார்த்தாவது இவர்களுக்கு அப்படி ஒரு நினைவு வரலாம். அல்லது அந்த இப்படி எங்களுக்காக மரணித்தவர்களா இவர்கள் என்று ஒரு சொட்டு கண்ணீர் படிக்கலாம் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனா அந்த நினைவு தூவிகள் எல்லாம் அங்கு இருக்கும் என்பது கூட இனிவரும் காலங்களில் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் போது இவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது என்பதுதான் எனது கேள்வி. மற்றது நீங்கள் யோசிக்கும் போது சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு குழுக்களாக இருக்கவில்லை, பல குழுக்களாக இருந்த இது ஒரு ஆள் சொன்ன அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்வார்களோ, ஒரு தலைமைப்பிடத்தை மட்டுமே தான் நினைவில் வைத்துக் கொள்கிறார்களே தவிர அதுக்கு பின்னால் வேலை செய்தவர்களையோ அல்லது பின்னால் அவர்களுக்காக உயிர் மரணித்தவர்களையோ ஒவ்வொருமே நினைவில் கொள்வதில்லை. அந்த தலைமை என்பது மட்டும்தான் மற்றவர்களுக்கு தெரிகிறதே தவிர மற்றவர்கள் எல்லாரும் நினைவில் இல்லை. அவர்களுக்கு அந்த பெயர்களே நினைவில் இல்லாத போது அடுத்த சந்ததி, எங்களுக்கு பிறகு வரும் சந்ததி அவர்களை நினைவில் வைத்துக் கொள்ளாது என்பதை ஆணித்தரமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த கால கண்ணோட்டத்திலே உண்மையாக ஒவ்வொரு தினம் நல்ல ஒரு பிஸியான லைஃப், அதாவது நேரமே இல்லாத ஒரு காலத்துல எங்களுக்காக மரணித்து எங்களுக்காக உயிர் தியாகம் செய்த போராளிகளை எவரும் ஞாபகம் வைத்திருக்க மாட்டார்கள் என்று அவர் ஆணித்தரமாக அழகாக சொல்லிவிட்டு செல்கிறார். உண்மையாகத்தான் பார்த்தால் உண்மையாக பற்றி சகோதரி ஜீவமதி அவர்கள் சொன்ன மாதிரி உண்மையாக ஒரு நாள் எங்கேயாவது ஒரு விடுதலை தியாகிகளின் கூட்டங்கள் நடைபெறுமா இருந்தால் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு நாங்கள் செல்கிறோமா? இல்லவே இல்லை. அப்படி செல்லாத நாங்கள் எதிர்வரும் காலங்களில் நாங்கள் எப்படி இந்த தியாகிகளை நாங்கள் மனதிலே ஞாபகம் வைத்திருப்போம்? இவர்களுடைய
சுயசரிதைகள் எப்படி எடுத்து செல்லப்பெறும், இவர்களுடைய போராட்ட வரலாறுகள் எப்படி அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படாது என்று இப்பொழுது தனது வாதத்தை அழகாகவும் அறிவுபூர்வமாகவும் வைத்துவிட்டு செல்கிறார். இல்லை இல்லை, எப்படியோ எங்கள் இனம் இருக்கு மட்டும், இந்த மனித இனம் இருக்கு மட்டும் விடுதலை போராளிகளின் தியாகத்தையும் அவர்களை கட்டாயம் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம். எதிர்வரும் சந்ததி கட்டாயம் அவர்களை நினைவு கூறும் என்று அந்த அணிக்காக இப்பொழுது களமிறங்குகிறார் செல்வராசா அவர்கள். வாங்க. வணக்கம். 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 இன்றைய இந்த தலைப்பிலே மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தந்து இன்று உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய பட்டிமன்ற தலையங்கத்தின்படி மரணித்த விடுதலை போராளிகளையும் இந்த போராட்டத்தையும் எதிர்கால சந்ததியினர் மறந்துவிட மாட்டாதா? இதில் மறந்துவிட மாட்டாது என்ற தலைப்பின் கீழே நான் சில கருத்துக்களை கூற வந்திருக்கிறேன். இந்த விடுதலை போராட்டம் ஏன் தொடங்கியது என்ற விடயத்தை நாங்கள் முதலே ஆரம்பித்தால், அதை பற்றி ஆராய்ந்தால், அந்த நிகழ்வு எங்களுக்கு அதற்குரிய காரணம் நிறைவேற்றப்பட்டு விட்டதா என்று ரெண்டு பக்கத்தையும் பார்க்க வேண்டும். முதலாவதாக இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவதாக பிரச்சனை இலங்கையிலே இருந்த படித்த மாணவர்கள், படித்த பிள்ளைகளின் அவர்களுடைய எதிர்காலம் மிகவும் பூச்சியமாக இருந்ததுதான் முதலாவது காரணம், அதாவது தரப்படுத்தல். அடுத்து தமிழர்களுக்கான உரிமைகள், தலைமைக்கான அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் அவையெல்லாம் அப்பொழுது மழுங்கடிக்கப்பட்டன, கொடுக்காது மறக்கப்பட்டன. இப்படிப்பட்ட இது மட்டுமல்ல, தமிழர் பகுதியிலேயே திட்டமிட்ட குடியேற்றங்கள், அதால தமிழர் பகுதியுடைய தமிழர்களின் எண்ணிக்கையை குறைத்தல், அதற்குரிய மாதிரியான மாவட்டங்கள், தேர்தல் தொகுதிகளை பிரித்து சிங்களவர்களே கூடுதலான வாக்குகளை பெற்று பார்லிமெண்ட்டுக்கு போகக்கூடிய பாதைக்கான சில நடைமுறைகள், இப்படிப்பட்ட பல காரணங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் அதற்குரிய நிறைவை, அதற்குரிய அந்த போராட்டத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கருத்துக்களை, அந்த முடிவை அது கிடைத்திருக்குமானால் அது வேறு விடயம். ஆனால் அது இன்று வரை கிடைக்கப்படவே இல்லை. தாய்நாட்டிலே வெளிநாட்டிலே இருந்து வாழ்கிற தமிழர்களை விட தாய்நாட்டிலே இன்றைக்கும் இலங்கையிலே வாழ்கின்ற தமிழர்களுக்கு இந்த நோ அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த நோ இருக்கும் மட்டும் இந்த விடுதலை போராட்டம் ஏன் துவங்கப்பட்டது, எப்படி மலங்கடிக்கப்பட்டது, எப்படி இல்லாமல் செய்யப்பட்ட எண்ணங்கள் அவர்களுடைய மனதிலே அவர்களுடைய சிவிகாலம் மட்டும் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பின்பு, அந்த விடுதலை போராட்டம் மலங்கடிக்கப்பட்ட இந்த தினத்தாலே, இந்த மலங்கடிக்கப்பட்டதாலே இந்த போராளிகள் எல்லோரும் இறந்ததினாலே அந்த போராளிகள் பட்ட இந்த போராட்டத்துக்கு வந்த நோக்கமும், அவர்கள் பட்ட அவலமும், அதனாலே அவர்கள் படுத்த தோல்வியையும் இந்த இலங்கை வாழ் மக்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டார்கள். ஏன் என்று சொன்னால், என்ன காரணத்துக்காக அந்த போராளிகள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்களோ அது இன்றைக்கும் அங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப இதாலே இந்த பாதிக்கப்பட்ட இந்த இனம் இருக்கும் மட்டும் இந்த நடந்த அழிவையும் அதோடைய இறந்த போராளிகளையும் ஒரு நாளும் மறக்க மாட்டார்கள். போராட்டங்கள் ஆரம்பத்திலே பல குழுக்களாக பிரிந்து போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதனுடைய நோக்கம், முடிவு ஒன்றாகத்தான் இருந்தது. எனவே அந்த போராட்டத்தில் எந்த இயக்கமோ எந்த இதிலே போன போராளிகளும் அவர்கள் எல்லோரும் இறந்த பின்பு, அவர்களை கொலை செய்யப்பட்ட பின்பாடு அந்த முயற்சிக்காக ஈடுபட்ட அத்தனை போராளிகளும் நமது நினைவிலே இருக்கப்பட வேண்டியவர்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் விடுதலைக்காகத்தான் அந்த போராட்டத்திலே குதித்திருக்கின்றார்கள்.
இந்த போராட்டத்திலே இறந்த போராளிகளின் உறவினர்கள் தங்களுடைய உறவுகளை எப்போதும் நினைவிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, மகன், மருமகன் போன்றவர்கள் என்ற உறவுகள் இல்லாம போன காரணத்தை வைத்துத்தான் இன்றைக்கும் இந்த மாவீர தினத்தில் அன்று பெருந்தொகையான மக்கள் ஒரு கூடி நின்று அழுது தங்களுடைய கவலைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய நிலைமையிலே. ஆனால் எதிர்காலத்திலே சில சமயம் இந்த இரத்த சம்பந்தம், இரத்த உறவுகள் இல்லாமல் போனாலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு கட்டாயம் நடந்திருக்கின்றது. அதை நினைவு ஒரு தினம் கட்டாயம் இருக்கும். அதை இந்த தமிழ் தினம் இருக்கும் மட்டும் ஒரு அளவும் மறக்கவே மாட்டாது, நினைவு கூர்ந்து கொண்டேதான் இருக்கும். இப்பொழுது முதலாவது உலகப்போர் நடந்த பிற்பாடு அதன் அழிவுகளை கருத்திலே வைத்துத்தான் இன்றைக்கும் அந்த முதலாவது உலகப்போருக்குரிய தினத்தை நான் நினைக்கிறேன் இப்ப கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி நினைக்கிறேன் நினைவு கூறப்பட்டுள்ளது. இதே போல அதான் அந்த இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையில் இருக்கின்ற தமிழர்கள் இதை ஒரு காலம் மறக்க மாட்டார்கள். வெளிநாட்டில் இருக்கிறவர்களுடைய நோக்கங்கள், அவர்களுக்கு இந்த நினைவு கூட கொண்டாடின நோக்கங்கள், அதாவது நடந்த நிகழ்வுகளோ அல்லது இப்போது அதில் ஒற்றுமையின்மையா நடக்கிறதோ அது இன்னும் எதிர்காலங்களில் இன்னும் விரிவடையலாம், இன்னும் கூடலாம். அதனால் குழுக்களாக சேர்ந்து பகிஷ்கரிக்கவும் கூடும். இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டாயம் வரலாம் வெளிநாட்டை பொறுத்தவரையிலே. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே இலங்கையில் உள்ள தமிழர்கள் இருக்கும் மட்டும் இந்த அவர்களுடைய உரிமைகள் கிடைக்கும் மட்டும் இந்த நினைவும் அவர்களுடைய கூடிய இருக்கும் என்பதை கூறி மிகவும் இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அழகாக சொன்னார் ஆனந்த் செல்வராசா அவர்கள். உண்மையாக போராட்டத்தை பற்றி, போராட்டம் என்னென்று, மாவீரர்கள் எப்படி உருவாகிறார்கள், இந்த விடுதலை போராளிகள் எப்படி உருவாகிறார்கள் என்பதை எங்களுக்கு அழகாக சொன்னார். அடக்குமுறை, மட்டந்தட்டல், வேறுபடுத்தி பார்க்கிறது, அந்த ஒரு செயல்கள் மூலம்தான் ஒரு போராளிகள் உருவாகிறார்கள். அந்த அப்படியான உருவாகின போராளிகளை எவரும் மறக்க மாட்டார்கள். உண்மையாக இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 100 ஆண்டுகளுக்கு மேல வீரபாண்டி கட்டபொம்மன் அவர் அடக்குமுறை, அதாவது ஆங்கிலேயரின் அடக்குமுறையினால் அங்கே கற்பம் செலுத்த கப்பம், அதாவது வரி செலுத்த வேணும் என்று அந்த ஆங்கிலேயர் சொன்ன ஒரு காரணத்தாலே அன்று அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தார். அந்த போராட்டம் ஒரு சுதந்திர போராட்டமாக மாறி கடைசியில் முடிவு ஒரு விதமாக நடந்தாலும் அது ஒரு சுதந்திர போராட்டமாகத்தான் கருதப்படுகிறது. அந்த போராட்டத்திலே உண்மையாக அவர் அதிலே வெற்றி அடைகிறார். தன் உயிரை மாற்று தன்னுடைய கொள்கையிலே உண்மையாக வெற்றி அடை. அப்படியே 100 ஆண்டுகளுக்கு முன்பாடு நடந்த அந்த போராட்டத்தை இன்று வரையும் மக்கள் நினைவு கூறுகிறார்கள் என்றால், உண்மையாக ஆனந்த் செல்வராசா அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி எப்பவும் எங்களுக்காக தியாகம் செய்த எங்கள் போராளிகளை கட்டாயம் எங்கள் இனம், இந்த உலக இனம், உலக மக்கள் எல்லோரும் நினைவு கூறுவார்கள் என்று அவர் தனது அணிக்கு நல்ல ஒரு வலுவான கருத்தை எங்கள் முன் வைத்துவிட்டு செல்கிறார். இதோடு எதிர் அணியில் ஒரு கதைக்க வர வேண்டும் என்றாலும் வரவில்லை, என்ன காரணம் என்றும் தெரியவில்லை. இன்றைக்கு ரொம்ப பேர் வராதபடியினால் தனது அணிக்காக மறுபடியும் ஜீவமதி அவர்கள் களமிறங்க வேண்டி இருக்கின்றது. நீங்கள் உங்கள் அணிக்காக உங்கள் கருத்துக்களை வையுங்கள், பார்ப்போம். மறுபடியும் செல்வராசா சொல்லும்போது சொன்னார், எல்லா அணிகளும் எல்லோருடைய குறிக்கோளும் ஒன்றாகத்தான் இருந்தது என்று. உண்மைதான், எல்லோருடைய குறிக்கோளும் ஒன்றாகத்தான். ஆனா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை ஏன் மறந்தார்கள்? அதுதான் தெரியவில்லை. எல்லோரும் ஒன்றுபட்டிருந்தால் இன்றைக்கோ அதை முன்னெடுத்து கொண்டு போயிருக்கலாமே என்பதுதான் எனது கேள்வி. ஆனா இப்பொழுதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு கூட வருகிறது. நாட்டு பெற்றென்று சொல்லுகிறீர்களே, அந்த மாவீரர்களை போற்றுகிறீர்களே, ஏன் நாட்டை விட்டு ஓடினீர்கள் என்று கேட்கின்றார்கள். அந்த நாட்டிலேயே அவர்களுடைய அவர்களுடைய உயிர் போகும்போது நாங்கள் இங்கு வந்து விட்டோம். அப்ப அவர்களுடைய உயிரை துச்சமாக மதிச்சுத்தானே நாங்கள் இங்கு வந்துவிட்டோம். அப்ப எங்களுடைய உயிர் அன்று பெரிதாக இருந்திருக்கின்றது, அவர்களுடைய உயிர் அன்று மதிக்கப்படவில்லை.
அந்த உயிரை அவர்கள் நாங்கள் அதை போற்றவில்லை என்றுதான் நான் சொல்ல வருகின்றேன். இப்பொழுது அந்த குற்றச்சாட்டு ஒன்று எல்லோரிடமும் பரவலாக தெரிகிறது என்பதால் நான் இங்கு பதிவிடுகின்றேன். நீங்கள் எல்லாரும் சொல்லலாம் மாவீரர்களை நினைவு கூறுகிறார்கள் என்று சொல்லி. மாவீரர்கள் இந்த மாவீரர் குடும்பங்களுக்கு நீங்கள் இப்ப நீங்க நினைக்கலாம், ஓகே நாங்கள் மாவீரர்களை நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டுதானே இருக்கின்றோம் என்று. இந்த மாவீரர் குடும்பங்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் யோசிக்கிறீங்களா? பணம் மட்டுமே அவர்களுடைய இதா இருக்கவில்லை, பணம் மட்டும் அவர்களுடைய தேவைகளை அங்கு பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கவில்லை. எவ்வளவோ குடும்பங்களில் அங்கவினர்களாக இருக்கிறார்கள் அல்லது விதவைகளாக இருக்கிறார்கள், நிறைய பேர் விதவைகளாக இருக்கிறார்கள். தன்னந்தனி இன்று வரைக்கும் காணொளியில் பார்க்கக்கூடியதாக தானே இருக்கிறது. அவர்களுடைய பொருளாதார வசதியோ அல்லது அவர்களுடைய மன உளைச்சல்களோ ஒன்றும் நிவர்த்தி செய்யவில்லை. அப்ப எல்லோரும் நாங்கள் திரும்பி பார்க்க எங்கள் சந்ததியே நாங்கள் அவர்களை திரும்பி பார்க்க மறந்து விட்டோமோ என்பதுதானே எங்களது கேள்வி. அப்ப என்னென்னு நீங்க சொல்லுவீங்களா? அவர்களை நாங்கள் இன்றும் நினைவு கூறி கொண்டிருக்கின்றோம். அவர்களை நீங்கள் நினைவு கூர்ந்திருந்தால் இன்றைக்கு அப்படியான அவலங்கள் இன்றைக்கு அங்கு தொடர்ந்து கொண்டு இருக்க மாட்டாது தானே உண்மையாகவே. நீங்க நெச்சு பாருங்க உண்மையாகவே. இப்ப நீங்க ஒரு 3 பரம்பரை என்ற பேர் சொல்லுவீங்க, அதுக்கு முற்பட்ட ஒரு பரம்பரை உங்களோட பரம்பரையிலே நீங்க மறந்திருப்பீங்களன்னு நினைக்கிறேன். அந்த பரம்பரை என்ற பேரை உங்களால சொல்ல முடியுமா? அப்பாண்ட பேர்களை கூட உங்களால் நினைவு வைத்துக் கொள்ள முடியவில்லை. அப்படியான சந்ததி இப்படியான ஒரு மாவீரர்களை எப்படி நினைவில் வைத்துக் கொள்ளும் என்பது புரியவில்லை உண்மையாகவே. அவர்களுடைய அவர்கள் தங்கள தேவைகளை பூர்த்தி செய்ய ஓடிக்கொண்டு இருப்பார்களே தவிர மீண்டும் அவர்களை நினைத்து அது அவனை பாஸ்ட் என்ற மாதிரி போயிடுமோ என்பதுதான் எனது கேள்வி. அதை பற்றி அவர்கள் சிந்திக்க மாட்டார். இனிமே வேற எதிர்காலத்தை பற்றி தான் அவர்கள் சிந்திப்பார்களே தவிர பழையதை அவர்கள் சிந்திக்கும் நேரத்தை அவர்கள் பழைய சிந்தித்து அதற்கான நேரத்தை அவர்கள் செலவழிக்க மாட்டார்கள் என்று சொல்லி உண்மையாகவே அவர்கள் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள் என்பதை ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றனர். நன்றி நன்றி நன்றி. அழகாக சொன்னார். தன்னுடைய அணியிலே ஒரு ஆள் வராவிட்டாலும் மறுபடியும் களமிறங்கி அழகாக வாதாடினார். உண்மையாக எனக்கும் ஜீவமதி அவர்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு கேள்வி இருந்தால் என்னென்றால், அங்கே மரணித்த வீரர்களையும் எல்லா இடங்களிலும் மரணித்த வீரர்களையும், ஆனால் எங்களை பற்றி வாரகாதை, அதாவது விடுதலை போராளிகள் அங்கே மறிக்கிறார்கள், நீங்களே இந்த நாட்டுக்கு வந்தீர்கள் என்று நான் ஒரு கதைக்கும் பொழுது ஒரு டிஸ்கஷன் நடந்தது. பாருங்க, இப்ப இஸ்ரேல்ல நடக்குது, அங்கே ஒரு சண்டை என்றால் எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுக்கு அந்த போர் வீரர்கள் எல்லாம் அந்த நாட்டுல போய் குவிக்கிறார்கள், அங்க போய் சண்டை செய்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு என்ன இல்லை, பண பிரச்சனை இல்லை. அமெரிக்கான் செல்ல பிள்ளைன்னு சொல்லுவார்கள், அவர்களுக்கு பண பிரச்சனை இல்லை, அதனால அவர்கள் பணம் தேவையில்லை. அதனால அந்த எல்லாம் அந்த வீரர்கள் எல்லாம் இங்கே வேலை செய்து கொண்டிருந்தாலும் வேறு வேறு நாடுகள்ல வசித்துக் கொண்டிருந்தாலும் அந்த நாடுகளே போய் சண்டைக்கு போய் அந்த யுத்த முனையிலே முன்னுக்கு நிற்கிறார்கள். ஆனால் எங்கட நாடு, அதாவது வறுமையான நாடு, நாங்கள் ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள வேணுமாக இருந்தால் அதுக்கு முதற்கான பலம் தேவை. ஆட்பலம் இருந்தாலும் பலம் தேவை. ஆனால் அங்க இருந்து இங்க தப்பி வந்தவர்கள், வெளிநாடுகளுக்கு தப்பி வந்தவர்கள், அவர்களால் பணம் அங்கே போய் சேர்ந்தபடியால் தான் அந்த போராட்டத்தை இவ்வளவு காலமும் முன்னெடுக்கப்பட்டது என்று நான் எனது அறிவினுடன் நான் சிந்திச்சேன். போராட்டங்கள பல வடிவங்கள் உண்டு. சிலர் தங்கள் உயிரை கொடுத்து போராடுகிறார்கள், சிலர் தங்கள் பணத்தை கொடுத்து அந்த போராட்டத்துக்கு தங்கள் வாழ்க்கையை வேறு இடங்கள்ல இருந்து அர்ப்பணிக்கிறார்கள் என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்ப பாத்தீங்களா தெரியும், வேலு நாச்சியார், வீர மங்கை வேலு நாச்சியார், அவர் வேலு நாச்சியாரை பற்றி இப்ப உங்களுக்கு சிலருக்கு தெரியாது. அதாவது மண்டைக்கு விஜய் கூட்டத்துல விஜய் சொல்லுவார், வேலு நாச்சியாரின் சட்ட திட்டங்களை நாங்கள் கைக்கொள்வோம் என்று. அப்ப என்ன தெரிஞ்சவராண்ட வீட்டு ஒரு பையன் வேலு நாச்சியார் அப்பம்மாண்ட வீராட்சி, அது விஜயன் அப்பம்மா தெரியுமா விஜய அன்று கேட்கிறார். ஆனா வேலு நாச்சியார்ண்டா இப்ப உங்களுக்கு சிலருக்கு தெரியாம இருக்கு. ஆனா ஜான்சி ராணி என்றா எல்லாருக்கும் தெரியும். அது 19ஆம் நூற்றாண்டுல ஆங்கிலருக்கு எதிராக போராடி ஒரு வீர மங்கை. அவர் ஜான்சி ராணி என்றா தெரியும், ஏனென்றால் அவர் 100 ஆண்டுகள். ஆனா வேலுநாச்சியார் அவர்கள் 18ஆம் நூற்றாண்டிலே போராடினவர். அதனால் இப்ப அந்த நூற்றாண்டுகள் கடக்க அவர்களுக்கு பேர்களும் மங்கும்
என்று சொல்லி அந்த கருத்துக்கேற்ற ஜீவமதி அவர்கள் தனது வாழ்த்தை முன்வைத்திருக்கிறார். இப்பொழுது அதை எதிர்த்து இந்த நாங்கள் மறக்க மாட்டோம், எங்கள் விடுதலை போராளிகளை நாங்கள் மறக்கவே மாட்டோம், அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம் என்று அதற்கு வலி சேர்க்க இப்பொழுது வருகிறார் எஸ் கணேசனி அவர்கள். வழங்குகின்ற எதிரம்புதரை நிகழ்ச்சியினூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் எனது தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைப்பாக விடுதலை போராளிகளின் தியாகத்தை எதிர்கால சந்ததி நினைவு கூறும் என்ற அணிக்காக கருத்துக்களை பகிர உள்ளேன். இன்றைக்கு நாங்கள் இந்த தலைப்பை எடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக விடுதலை போராட்டங்கள் எங்களுடைய தாயகம் மட்டுமல்லாது இந்த உலக பரப்பிலே எல்லா இடத்திலும் ஏதோ ஒரு தேவைக்காக, மொழிக்காக, இனத்துக்காக, தங்களுடைய உரிமைக்காக என்று எல்லா நாடுகளிலையுமே மேற்கொள்ளப்பட்ட ஒரு போராட்டமாகத்தான் இந்த விடுதலை போராட்டங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இவ்வாறான விடுதலை போராட்டங்கள் பெரிதளவில் எங்களுக்கு வரலாறாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம், அதனுடைய தாக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற வகையிலே இன்றும் நாங்கள் அதை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்படி காலங்காலமாக அனுஷ்டிக்கப்படுகின்ற இந்த வீர காவியங்கள் எதிர்காலத்தில் எவ்வாறு மங்கி போகலாம் என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் இவ்வாறு ஒரு தலைப்பு எடுத்திருக்கின்றோமாக இருந்தால் அவர்களை நாங்கள் இணைக்கின்றோம், அனுஷ்டிக்கின்றோம் என்றுதான் பொருளாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் சுதந்திர இந்தியாவினுடைய தந்தை என்றே மகாத்மா காந்தியை அழைப்பார்கள். இவருடைய அஹிம்ச வழியில் தன்னுடைய போராட்டங்களை சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் மேற்கொண்ட அந்த மகாத்மா காந்தியினுடைய அஹிம்சை போராட்டம் பல நாடுகளிலும் இருக்கின்ற போராட்ட வீரர்கள் தங்களுடைய பயணத்திலே கருத்தில் கொண்டார்கள். ஆகவே நாங்கள் நாங்கள் கண்ணால் காணவில்லை, மறந்து விடுவோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறதுல எந்த ஒரு பெருமையும் இல்லை. இவ்வாறு நாங்கள் முப்பாட்டன் காலத்தில் முற்பட்ட காலங்களில் வாழ்ந்த மகாத்மா காந்தி இன்றையும் எங்களுடைய குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பாடசாலை புத்தகங்களும் கல்வித்திட்ட முறைகளில் இந்த வரலாறுகள்ல எங்களோட இந்த காவிய வீரர்கள் என்ற பெயர்கள் அழிந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது இன்று எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. வேறுமன்றை திட்டமிட்டவாறு கூட இந்த வரலாறுகளை அழிக்கலாம். அந்த வரலாறுகளை அழிக்க விடாது நாங்கள் இன்று பாதுகாப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய அடுத்த தலைமுறை அதை வழிநடத்தி கொண்டிருக்கும். அவை அந்த வீரர்களுக்கு அவர்கள் தலை வணங்குவார்கள். நிச்சயமாக அவருடைய தியாகங்களை அவர்கள் மதிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எங்களுடைய பாரதியாரை தெரியும், எல்லாரும் அஹிம்சை வழியிலே யுத்தங்கள் என்று சொல்லி பலவாறாக இருந்தாலும் பாரதியார் தன்னுடைய பாடல்களாலும் கவிதைகளாலும் கூட இந்த அறவழி போராட்டத்தை நடத்தியவர். அவர் குழந்தைகளுக்கு மட்டுமில்லாமல் எல்லோருக்கும், எல்லா தரப்பினருக்கும் எல்லோருக்குமாக தனது கவிதைகள் பாடல்கள் மூலம் தனது போராட்டத்தை மேற்கொண்டார். நாம் இருக்க நாடு நமக்கு என்பதை அறிந்தோம் என்று கூட பல அழகாக பாரதியாருடைய கவிவரையிலே வைத்திருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் இருக்கின்ற நாடுகளிலே அடிமைகளாக, எங்களுடைய நாட்டிலே நாங்கள் உரிமை இல்லாதவர்கள் போல இருக்கின்ற வாழ்க்கையை நாங்கள் இலங்கை இருக்கும்போது எல்லாரும் அனுபவித்திருப்போம் இந்த அப்படியான சந்தர்ப்பத்தை. ஆனால் எங்களுடைய நாங்கள் இருக்கின்ற நாடு எங்களுக்குரியது என்ற ஒரு உரிமையை அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தவர்கள் இந்த தியாக தீபங்கள் தான். அவ்வாறான ஒரு உன்னதமான படைப்புகளை நாங்கள் மறந்து விடுவோம் என்று நாங்கள் மறப்போம், எதிர்கால சந்ததி ஞாபகம் வைத்திருக்காது என்று சொல்வது எவ்வளவு அநீதியான ஒரு விடயமாக இங்கே பார்க்க வேண்டியிருக்கின்றது. வானம் பொழிகின்றது, பூமி விளைகின்றது, உனக்கேன் வேடி தர வேண்டும் என்று சொல்லி மிக அழகாக எதிர்த்து போராடினார் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஒரு தனி நபராக இருந்து இயக்கங்களை ஆரம்பித்து அவர்கள் அறவழியிலே பயணித்தவர்களுடைய வரலாறுகள் ஒரு நாளும் அழிய போவதில்லை. அந்த அறவழியிலே தங்களால் இயலாத கட்டத்திலே தான் பல தரப்புகள் ஆயுதங்களை ஏந்தின. ஏன் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது. இன்றைக்கு மனித இனம் இல்லாத எந்த ஒரு உயிரினமும் நாங்கள் போராடித்தான் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்ற. காட்டிலும் சரி, வீட்டிலும் சரி, நாட்டிலும் சரி, எங்கேயுமே இந்த போராட்டம் என்றது இல்லாமல் இல்லை. ஆகவே இவ்வாறு நாங்கள் எங்களுடைய உணவு, எங்களுடைய தேவை, எங்களுடைய விருப்பங்களுக்கே போராடி கொண்டிருக்கிற வேளையிலே
எங்களுடைய நாட்டுக்காக, எங்களுடைய இனத்துக்காக, எங்களுடைய மொழிக்காக என்று போராடப்பட்ட அந்த உன்னத படைப்புகளை நாங்கள் மறந்து விடுவோம் என்று சொல்வதும், எதிர்கால சந்ததி மறந்து விடும் என்பது நாங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது மிக கவலை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு போதிக்கப்படுகின்ற விடயங்களிலே வரலாறுகள் அழிபடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமை இன்று எங்களுக்கு உள்ளது. அதை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகள் எதிர்கால சந்ததியெல்லாம் வரப்போகின்ற பல தலைமுறைகளும் இந்த வரலாறுகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். வரலாறு என்ற ஒன்று இருக்குமாக இருந்தால் எங்களுடைய அத்தனை வீர வேங்கைகளும் நினைவு கூறப்பட்டு கொண்டே இருப்பார்கள். உண்மையிலே வெற்றியடைந்த வரலாறுகள் தான் ஞாபகம் நிச்சயமாக இந்த காலப்பகுதியில் செய்வாரா இயக்கம், இந்த கியூபா விடுதலைக்காக ஏற்பட்ட அந்த வெற்றி கொண்டாடப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் பல தோல்விகளும் இன்றைய கொண்டாடப்படுகின்றதுக்கு நாங்களே எடுத்துக்காட்டு. எங்களுடைய தாய்நாட்டிலே மிக பெரும்பான்மையான இனத்துடன் நாங்கள் போர்களை இட்டு நாங்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதிலே உண்மையான ஒரு வேதனை அளிக்கின்றது. எங்களுடைய போராட்ட வீரர்கள் தங்களை அர்ப்பணித்து உடமையாவிய எல்லாவற்றையும் எங்களுடைய இனத்துக்கு மொழிக்குமாக அர்ப்பணித்து அவர்கள் இருந்தபடியினால் தான் அவர்கள் சரியான வெற்றியை அடையவில்லை என்றாலும் கூட இன்றைக்கு நாங்கள் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆகவே ஒவ்வொரு தமிழ் இனத்தில இருந்து ஒவ்வொரு மனிதனுடைய அணுக்களும் இருக்கின்ற இந்த உலகத்துல என்று ஒரு மனிதனுடைய ஒரு அணு கடைசி காலம் வரை இருக்கின்றதோ அந்த காலம் வரைக்கும் எங்களுடைய இந்த வீர வேங்கைகளினுடைய தியாகங்களை எங்களுடைய மக்கள் மறக்க மாட்டார்கள். எதிர்கால சந்ததி அவர்களை நிறைவு கூறி கொண்டாடி கொண்டே இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு வழிவிடுகின்றேன். நன்றி. வணக்கம். வணக்கம். மனித இனம் இருக்கு மட்டும், அதாவது விடுதலை போராளிகளின் தியாகத்தை எதிர்கால சந்ததி மறக்க மாட்டாது என்று தன் அணிக்காக நல்லாக பலி சேர்த்து கொண்டு செய்திருக்கிறார். உண்மையாகத்தான் என்னென்று மறப்பார்கள். உண்மையாக எங்க பிறநாட்டில போராடிய பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் அவர் ஜாதிக்காக, அதாவது நிறத்துக்காக எதிர்த்து போராடிய ஒரு வீரர், அதாவது விடுதலை போராளி. அப்படியா 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த போராட்டத்தை இப்பொழுதும் ஒவ்வொருத்தரும் நினைவு கூர்ந்து அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், எங்கள் மண்ணில் நடந்த போராட்டம், தலைவர் பிரபாகரன் அந்த தலைவர்களை எப்படி மற்றவர்கள் மறந்து விடுவார்கள்? மறக்க மாட்டார்கள், நினைவு கூறுவார்கள் என்று தனது அணிக்காக ஆணித்தனமாக தன்னுடைய கருத்தை வைத்துவிட்டு போகிறார். உண்மையாக இதுல எதிர்த்து வாதாடுறதுக்கு அணிகள் இல்லாமல் இருக்கிறது என்றாலும் எங்கள் மனசுல எங்கள் கருத்துக்களை நாங்கள் உங்கள் முன் வைக்கிறோம். இன்றைக்கு தீர்ப்புன்றது நான் நினைக்கல எப்படி தீர்ப்பு கொடுக்கிறது என்றாலும் உங்கள் கருத்துக்களை நீங்கள் முன் வைக்கலாம். செல்வராசானா லைன்ல இருக்கிறீங்களோ? வாங்க, உங்கள் கருத்துக்களை முன்வைக்க. இன்றைக்கு ஒரு வாதாட்டம் மாதிரி போவாது அணிகள், அதாவது ஒரு ஆளை தனியை வைத்து போய்கொண்டிருக்கின்றது என்றாலும் உங்கள் கருத்துக்கள், உங்கள் மனதில் உள்ள இயக்கங்கள், உங்கள் மனதில் இருந்த வார சிந்தனைகளை உண்மையாக இதுல நீங்கள் வைத்து விடலாம். இதுல வாதாடுறதுக்கு வந்து என்னன்னா, ஒரு உண்மை நிகழ்வு, அதாவது நடந்த ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு தேவையானது உண்டு, அதை இருக்கு இல்லையா வாதாடுறது ஒரு களமாக விடுத்து நாங்கள் ஒரு உண்மைத்தன்மையைத்தான் நாங்கள் இதை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது வந்து நமது நாட்டிலே நடந்த இந்த அவலம், அந்த அவலத்திலே அந்த உயிர்களை பறிகொடுத்த போராளிகள், அந்த போராளிகளை நாங்கள் நினைவு வைத்திருப்போமா இல்லையா? அது நிச்சயமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு விடயம், வைத்திருப்போம் என்றதுதான் என்னுடைய வாதமும் கூட. இதுல திருப்பதி ஈவமதி அவர்கள் வந்து கூறினார்கள் நாட்டுப்பற்று சொல்லி. நாடு இருந்தா தானே ஐயா பற்று வர்றதுக்கு. நாம் நாட்டுப்பற்றோட இருந்தானா இலங்கை நாடுல இருந்திருக்க வேணும். நாங்க இலங்கை நாடு சொல்றதுக்கு நாங்கள் யாரும் தயாரில்லை. நீ எந்த நாடு நாங்கள் ஸ்ரீலங்கான்னு சொல்லியோம், ஆனால் இலங்கை நாடு சொல்றதுக்கு தயாரில்லை. தமிழ்ல சொல்ல மாட்டோம். ஸ்ரீலங்கானுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா ஆண்டு சொல்லி அந்த ஒரு நாட்டுப்பற்றோட சொல்ற இல்லை. அப்ப மற்றவங்களுக்கு சொன்னதுக்கு நான் இந்த நாடு சொல்ல காட்ட வேணும், சொல்ல வேணும், அவனுக்கு விளங்கப்படுத்தணுன்றதுக்காக மட்டும்தான் சொல்லுவோம். நாங்கள் இலங்கை சொல்லுகிறோம். அது நாட்டுப்பற்றோட சொன்ன நாங்கள் ஒரு நாள் இல்லையாடா, நாட்டுப்பற்று தமிழனுக்கு இல்லையா, அது முக்கியம். ஏன்டா அவனுக்கு
சிந்தனை முழுக்க தனக்கு ஒரு நாடு எடுக்க வேண்டும் என்ற நாளுக்கு இருக்கிற நாட்டு பற்றி எப்படி வரும் நாடு இல்லாமலுக்கு. எனவே அவர்கள் தாங்கள் எடுத்த கொள்கைக்கு எடுத்த முனைப்பு கிடைக்காத கட்டத்தில் நாட்டு பற்றி இருக்காது. ஆனால் அதிலே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அதுக்காக முன் சென்றவர்களின் நினைவு எப்பவும் மனதிலே இருக்கும். ஆனால் இதுல என்னன்னா இந்த நினைவு எதிர்கால சந்ததிக்கும் மனதை விட்டு ஒரு நாளும் இல்லாம போவதில்லை. சில நேரம் இப்பொழுது நடந்த அரசாங்கம் மாதிரி ஆரம்பத்திலே அவர்கள் ஆயுதம் தூக்கி இப்போது எண்ணத்திலே இலங்கை முழுதையும் ஆட்சியை வலிக்கிட்டிருக்கிறார்கள். ஆனா இதே நிலைமை மாதிரி இவர்கள் இந்த தமிழர்களுடைய சில போராட்ட வடிவங்களும் மாறி ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லாட்ட ஒரு விட்டு கொடுப்போ அல்லது வெளிநாட்டு தலையீட்டிலேயோ நமக்கும் ஏதாவது ஒரு உரிமை கிடைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் வாழ வேண்டும். அப்படி அந்த நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நமக்கு நம் நாட்டுக்காக நாமல் எங்களுக்கு ஒரு உணர்வையும் எங்களுக்குரிய ஒரு பற்றுதலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை வரும் மட்டும் அந்த நாட்டுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டுகிற அந்த போராளிகளை நாங்கள் மறக்க மாட்டோம். நம்முடைய சந்ததியை மறக்க மாட்டாது. மற்றவர்கள் விடுங்கள், மற்ற நாட்டுக்காரரிடம் மற்ற வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் கூட மறக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கு எப்பவும் இந்த ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்து அங்கே என்ன போராட்ட வீரர்களுக்கு இப்ப அங்கவினராக இருக்கின்றார்கள், அவர்களை கவனிக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் திருமதி ஈமதி அவர் வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் வைத்தது அவர்களை கவனிக்க வேண்டும் என்பது ஒரு ஆத்மீக ஒரு மனிதாயமான ஒரு செயலே தவிர அவரை கட்டாயம் நாங்கள் கௌரவிக்க வேணும். அதாவது அவரை கவனிக்க வேண்டும். அதாவது போராட்டத்துக்கும் போராட்டத்திலே ஈடுபட்டு இப்போ அங்கவினராக இருக்கிறவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கும் பணம் நாங்கள் அனுப்பியோ அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி தனிப்பட்ட முறையை விட அதுக்கும் ஒரு சில இயக்கங்கள் சொல்லிக்க சில கூட்டமைப்புகள் அவர்களையும் இப்பொழுது கவனித்துக் கொண்டா இருக்கின்றார்கள். வெளிநாட்டிலிருந்து எத்தனையோ பேர் அவர்களுக்கும் பணங்களை அனுப்பி இப்பொழுது டிவி வழியே அடிக்கடி எல்லாம் யூடியூப்லேயே பார்த்தால் தெரியும், அவர்கள் சாட்சி வச்சே பணம் கொடுக்கின்றார்கள். அவை கவனிக்கப்படவில்லை என்று நாங்கள் 100க்கு 100 அதை சொல்லி புறக்கணிக்க முடியாது. ஆனால் எல்லோரும் மாவட்டத்தில் எல்லோரையும் நாங்கள் கவனிக்க வேண்டும் என்று சொன்னாலும் அது அப்படின்றால் அது அந்த தமிழ்நாட்டில் அதாவது இலங்கை நாட்டிலே இருக்கிறவர்களாலே அது முடியாத காரணம் ஏனென்றால் இன்றைய விலைவாசியும் அந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமை மிகவும் கேவலமாக இருக்கின்றது, பல பாதாளத்தில் இருக்கின்றது. அப்படி இருந்தும் அந்த வெளிநாட்டு இருந்து சில அமைப்புகள் அந்த நிகழ்ச்சியை அவர்களை கவனிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதற்கு பல சான்றுகளை நாம் எடுத்து இங்கே முன்வைக்க முடியும். அடுத்து 3வது தலைமுறை பற்றியே தெரியாது என்று சொல்ற அளவுக்கு என்று சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றார்கள். இந்த தனிப்பட்ட 3ஆம் தலைமுறைக்கும் நாட்டுக்காக, நாட்டு விடுதலைக்காக, நம்ம உரிமைக்காக போராட்டத்துக்கும் பற்றி நீங்கள் ஒரு நாளும் அது மறக்கப்பட மாட்டார்கள். அவரை நினைவிலே வைத்துக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது பழைய முதலாவது வகுப்பிலே நடந்த சண்டையில ஈடுபட்டவர்கள் எல்லாரையும் பேர்கள் எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் அப்படி ஒரு போர் ஒன்று நடந்தது, அது அவலம் நடந்தது. அந்த மனித இனத்தின் அழிவை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்ற மாதிரி அவர்கள் அந்த 1ஆம் உலகப் போரை ஞாபகப்படுத்துற மாதிரி எங்களுடைய தமிழ் இனமும் இந்த நிகழ்ச்சியை, இந்த இழப்பை மறக்காது இந்த நாட்டை அவர்கள் இருக்கும் மட்டும் அவர்கள் சிந்தனை சில நேரம் அரசாங்கங்கள் சில கொண்டாட்டம்னா அந்த நினைவு கூறல்கள் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தடை செய்யலாம். ஆனால் அந்த எவ்வளவுக்கு தடை செய்கிறாரோ அவ்வளவுக்கு அந்த நினைவு மக்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அவர் வெளியில சொல்லாவிட்டாலும் மனதிலே அந்த நினைப்பு இருந்து கொண்டிருக்கும். எப்பொரு சந்தர்ப்பம் வரும் என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். எனவே இந்த நினைவை, இந்த அழிவை எமது தமிழினம் ஒரு தனக்கென ஒரு நாடு கிடைக்கும் மட்டுமோ அல்லது அவர்களுக்குரிய ஒரு
மதிப்பான ஒரு வாழ்க்கை வாழும் மட்டும் ஒரு காலம் மறக்க மாட்டார்கள் என்று கூறி என்னுடைய வாதத்தை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அழகாக சொன்னார், உண்மையாக தத்ரூபமாக சொன்னார். உண்மையாக இப்போ நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை அழகாக எடுத்து வைத்தார். போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்டங்கள் மாறாது. அப்படி மாறாத விதத்திலே போராளிகளின் நினைவுகளும் மாறாது. அதாவது இப்ப நடந்த தேர்தலில் பார்த்தீங்களா தெரியும், அந்த தேர்தலில் நின்றவர் எவ்வளவு போராட்டக்காரராக இருந்தார். இப்பொழுது அது போராட்ட வடிவத்தை மாற்றி வென்றுள்ளார். அதே மாதிரி தமிழ் இனமும் அனத இனங்களும் போராட்டத்திலே தோத்த வேற வேற இனங்களும் இதே மாதிரி போராட்ட வடிவங்களை மாறி வென்று அந்த போராளிகளின் இந்த போராளிகளின் நினைவுகளை அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுக்க நினைவு கூறுவார்கள் என்று எதிரணி தனியொருவரார் என்று கலைஞ ஜீவமதி அவர்களுக்கும் நல்ல ஒரு பதிலை கொடுத்து செல்கிறார் செல்வராசா அண்ணா. அதாவது நினைவு கூற மாட்டார்கள் என்பதற்கு ஏதாவது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எடுத்து விடலாம் ஜீவமதி அவர்களே. மீண்டும் தந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. உண்மையாவே ஒரு நிகழ்ச்சியை சொல்லலாம் நினைக்கின்றேன். நேற்று எமது பாமுகம் ஊடாகவே ஒரு அதாவது மாவீரர்களுக்கான ஒரு நிகழ்வே ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள். அதாவது அதில் விளக்கேற்றி நீங்களும் உங்கள் பங்கேற்று கொண்டு அவர்களுக்காக நீங்கள் இரங்கல்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி போட்டிருக்கார்கள். எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? உண்மையாகவே நான் நினைத்தேன் சில நிலையத்தில் அது எத்தனையோ மணத்தியாலங்கள் அது ஓடும் என்று சொல்லி, ஆனா 20 நிமிடங்கள் தான் சென்றிருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த நிகழ்ச்சி அத்துடன் நிறைவு பெற்றதாக அறிவித்தார். அதில் அப்பொழுதுதான், ஆனா நிறைய சிறுவர்கள் வந்திருந்தார்கள். உண்மையாகவே சிறுவர்கள் வந்திருந்தது உண்மையா ஒரு நெகிழ்விக்கும் நிகழ்ச்சியாகவே அது இருந்தது. அப்படி இருந்தாலும் இன்றைய அதாவது நாம் நினைவுபடுத்தி அவர்களை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ற கூடிய நாங்களே அன்றைக்கு வரவில்லையோ என்று சொல்லி நான் நினைத்தேன். மற்றது அதுல பார்க்கும் போதும் ஒரு அம்மா சொல்லும் போது சொன்னா, தன்னுடைய தெரிந்தவர்களோ மகனோ என்னமோ மகன் தன்னுடைய மகன் ஒருவர் அதில் இறந்து, அதாவது மறைமுகமாகத்தான் அவர் போராட்டத்துக்கு ஈடுபட்டார். ஆனால் அவரின் பெயர், அவர் இறந்து விட்டார், அவரின் பெயர் மாவீரராக அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லி, அப்ப அவர் யோசிச்சார், தன்னுடைய மகனும் அதற்கு விடுதலைக்காகத்தானே போராடினார். ஆனால் தன்னுடைய மகனின் பேர் எந்த ஒரு இடத்திலையும் இடம்பெறவில்லை என்பதை மிகவும் கவலையுடன் அதில் தெரிவித்தார். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், உண்மையாகவே அதில் தலைவர்களுக்கு மட்டும்தான், அதாவது அவர்களோடு போராடியவர்களை நாங்கள் மறந்து விடுவோம், தலைவர்களை மட்டும்தான். ஏன்னு சொன்னால் அது பாட புத்தகத்தில் சொன்ன மாதிரி ஏட்டு சுரக்காய் வர்றபடியால் அதுல பாட புத்தகத்தில் இருக்கிறபடியால் அதை நாங்கள் பரீட்சைக்காக பாடமாக்கி வைத்திருக்கிறோம், அவ்வளவுதானே தவிர அதை எங்களுக்கு அது கடத்தி செல்லப்பட வேண்டும் அல்லது உணர்வு அவர்களின் தியாகத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அதை செய்யவில்லை. அப்ப அடுத்த தலைமுறையும் அதைத்தான் இந்த பரீட்சைக்காக, அன்று நாள் பரீட்சைக்காகத்தான் அதை நினைவுபடுத்துமே தவிர அதை கொண்டு செல்லும் அந்த தியாகங்களை அடுத்த எதிர்கால சந்ததி உண்மையாகவே எடுத்து செல்லாத, அதை மறந்து விடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி நன்றி. ஜீவமதி அவர்கள் நல்லாக சொன்னார். உண்மையாக பார்த்தால் இப்ப நாங்களும் இதுல உண்மையாக விடுதலை போராளிகள், எங்களுக்கு தியாகம் செய்த விடுதலை போராளிகள் என்ற பெயரை சொல்ல முடியாமல் இருக்கின்றோம். அப்ப என்னத்துக்காக சில இதெல்லாம் நாங்கள் மறைத்துத்தான் பரமுகமாகத்தான் காய்க்க வேண்டிய நிலைமை இருக்குது. இது எதிர்வாரும் காலங்களில் இப்படியே சென்று கொண்டு போனால், ஏனென்றால் எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத அவர்களை பற்றி அவர்களோட பேர்களை பற்றி சொன்னால் இதுல பிரச்சனைகள் வரும். அந்த காரணத்துக்காக நாங்கள் ஒரு 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 வாய் அடக்கத்தோட கதைக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது இப்போது. அதே மாதிரி எதிர்காலத்திலையும் இந்த நிலைமையை அப்படியே தொடர்ந்து கொண்டு சென்றால் இந்த போராளிகள் விடுதலைக்காக போராடிய எங்கட போராளிகளை நாங்கள் மறந்து விடலாம் என்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது. உண்மையா பார்க்க போனா அப்படித்தான் தோன்றுகிறது. ஏனென்றால் எங்கள் போராட்டம் தோல்வியை கண்டுட்டது. அதனால நாங்கள் இதை வெளியால கதைக்க முடியாத அளவுல இருக்கின்றோம். அப்ப அப்படி போய்க்க இந்த அப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த விடுதலை போராளிகளின் தியாகத்தை எதிர்கால சந்ததி எப்படியும் வெற்றி கொண்டவர்கள் தான் ஞாபகம் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இந்த விடுதலை போராளிகளின் தியாகத்தை மறந்து விடுமோ என்ற ஒரு ஏக்கமும் மனதில் நினைக்க தோன்றுகிறது. அவர்களே, உண்மையான ஆண்டான் அடிமை
அல்லது பெரும்பான்மை சிறுபான்மை என்ற அமைப்புகள் எங்கெங்க இருக்கின்றதோ அங்கங்கே எல்லாம் யுத்தங்கள் வெடித்துக் கொண்டுதான் இருக்கும். நீங்கள் ஒருவரும் கவலைப்பட வேண்டாம். இந்த யுத்தங்கள் வெடிக்கின்ற காலங்களில் எல்லாம் போராட்டங்கள் கிளர்ச்சிகள் எழுந்து கொண்டேதான் இருக்கின்ற. அவ்வாறு எழுகின்ற அந்த கிளர்ச்சிகளின் போராட்டங்களும் எங்களுடைய பழைய காலத்து வரலாறுகள் அவ்வளவுத்தையும் கொண்டு வர எவ்வாறான வாழ்க்கை வழிமுறைகள் இருந்தன, அடக்குமுறைகள் எவ்வாறு இருந்தது, அதை எவ்வாறு நிவர்த்தி செய்தார்கள், எவ்வாறு போராட்ட அமைப்புகள் இருந்தன, யார் யார் போராடினார்கள், அவர்களுடைய போராட்டத்தின் தியாகங்கள் என்ன என்று சொல்லி எண்ணிலடங்காத வருங்காலங்கள் கூட அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வீரர்களுடைய வித்து உடல்கள் அப்படியே புதைக்கப்படுவதல்ல, அது விதைக்கப்படுகின்றன. அந்த விதைக்கப்படுகின்ற ஒவ்வொரு வித்துக்களும் விருட்சமாக வருகின்ற பொழுது அதனுடைய வித்துக்கள் விழுந்து 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 விதைகள் விருட்சமாக வந்து கொண்டே இருக்குமேலையோ ஒரு நாளும் அவர்கள் மரணித்தவர்கள் இறந்தவர்கள் இல்லாமல் போனவர்கள் என்று நாங்கள் ஒரு நாள் சொல்வதில்லை. இந்த வீரர்களை மாத்திரம் நாங்கள் விதைக்கப்படுகின்றவர்கள் என்று சொல்கின்றோம். ஆகவே இந்த எங்களுடைய தமிழ் இந்த வார்த்தைகளில் இருந்து கூட உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கவில்லையா? திரும்ப திரும்ப மறந்து விடுவோம் என்று இவ்வாறு பறைசாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இன்றும் கூட எங்களுடைய இந்தியா நாட்டிலே இலங்கை போராளிகள் அவர்களுடைய தியாகங்களை பற்றியான பேச்சுக்கள் குழந்தைகளிடமே இருந்தது. சிறிய சிறிய பிள்ளைகள் ஒவ்வொரு மாவட்டங்களிடமிருந்து முண்டியடித்து போய்கொண்டு அந்த போட்டி நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றினார்கள். அவர்களுடைய அந்த பேச்சு திறமைகள் புல்லெடுத்துக் கொள்ளக்கூடியதாக அவ்வளவு அருமையாக இருந்தது. ஒவ்வொரு போராட்டங்களையும் அந்த காட்சிகளையும் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தின. இதை விடவா உங்களுக்கு எதிர்கால சமுதாயம் அதை மறந்துவிடும் என்று சொல்கின்றீர்கள்? அது வேண்டாம். இன்றைக்கு இந்த புலம்பெயர் தேசங்களிலே எமது தாய்மொழியை சரளமாக பேச முடியாமல் பெரியவர்கள் இன்றைக்கு மாறி போய் நிற்கிற இடத்துல இங்கே பிறந்து வளர்ந்த குழந்தைகள் தமிழ் பாடசாலைக்கு போய் தங்களுடைய தமிழ் மொழியிலே தேர்ச்சி அடைந்து ஒவ்வொரு தருணங்கள் இன்றைக்கு கார்த்திகை மாதம் வருகின்றது என்றால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கவிதைகள் என்ன ஆக்கங்கள் படைப்புகள் நாடகங்கள் நாட்டியங்கள் என்று நீங்கள் பார்க்கவில்லையா? தயவு செய்து பொது நிகழ்ச்சிகள் நடக்கின்ற இடங்களுக்கு போய் பாருங்கள். அங்கே ஒவ்வொரு குழந்தைகளும் உணர்ச்சி பூர்வமாக நாங்கள் ஒரு பார்வையாளர்களாக மாத்திரமே இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த பிள்ளைகள் பங்கேற்று அந்த காட்சிகளை கண்முன்னே கொண்டு வருகின்றனர். இந்த காட்சியை விடவா, இந்த ஒரு சந்தர்ப்பத்தை விடவா உங்களுக்கு எங்களுடைய குழந்தைகள் எதிர்கால சந்ததி மறந்துவிடும் என்று சொல்லிக்கின்றனர்? நிச்சயமாக இல்லை. எத்தனை காலங்கள் சென்றாலும் இந்த போராட்டங்களின் யுத்தங்களும் நடந்து கொண்டேதான் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் தேவை இருக்கின்றது. அந்த தேவைகள் மறுக்கப்படுகின்ற இடத்திலே தட்டி பறிக்கப்படுகின்ற இடத்திலே அங்கு கிளர்ச்சிகள் ஏற்படும். அவ்வாறு வருகின்ற பொழுது எவ்வாறான கிளர்ச்சிகள் எவ்வாறான போராட்டங்கள் ஏற்பட்டன என்ற ஒரு கேள்விகளும் அதற்குரிய ஆராய்ச்சிகளும் இருக்கு. இன்றைக்கு நீங்கள் ஒரு போராட்டத்தை பற்றி மறந்திருந்தாலும் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் உங்களை விடுவதாக இல்லை. உடனே எங்க என்ன நடக்கிறது அடுத்த நிமிஷங்கள் வினாடிகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது என்ன, பழைய காலத்தில் நடந்த போர்கள் யுத்தங்கள் வழிமுறைகளை எல்லாத்தையும் இணைத்து உங்கள் கண் முன்னே கொண்டு வந்து விடுகின்றன. இதை விட உங்களுக்கு சான்றுகள் இல்லை. உங்களுடைய வரலாற்று சான்றுகளும் எங்களுடைய பிள்ளைகள் தேடல்கள் நிறைந்தவர்களாக இருக்கின்றனர். கையிலே உலகம் அவர்களுக்கு. இந்த உலகம் இல்லாமல் பழைய இதற்கு முதல் இருந்த உலகத்தை கூட தேடி எடுத்துக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை எங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கு அடைந்து விட்டார்கள். ஆகவே நீங்கள் ஒரு நாளும் சொல்லிக்கொள்ள முடியாது எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் மறந்து விடுவார்கள் என்று. இதுக்கு பல தயவு செய்து பொது நிகழ்வுகளை போங்கள், அந்த குழந்தைகளுடைய வீரியங்களை பார்த்து கொள்ளுங்கள். உணர்ச்சி பூர்வமாக எவ்வாறு கொந்தளிக்கின்றார்கள் என்று சொல்லி கண்குள்ள காட்சியாக இருக்கின்றது. இந்த சில ஆதாரங்களை உங்களுக்கு காண உங்களுடைய எதிர்கால தலைமுறை மறந்து விடாது என்பதற்காக திரும்பவும் இந்த வித்துடல்கள் விதைக்கப்படுகின்றது என்று சொல்லி அந்த விதைக்கப்படுகின்ற வித்துடல்களுக்கு எங்களுக்கான நாங்கள் அஞ்சலிகளையும் அவர்களுக்குரிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நல்ல சந்தர்ப்பத்தை தந்த அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நன்றி. மன்னிக்கவும் சிவகணேசன் அவர்கள். உண்மையாகவே இப்ப இந்த அரசாங்கம், அதாவது இலங்கை அரசாங்கமும் எங்களுடைய வெளிநாடுகளில் இருக்கிற அரசாங்கங்களும் ஒத்துழைத்து இன்றைய காலகட்டத்தில் அதில் ஒத்துழைத்த வழியாத்தான் இன்றைக்கு நீங்கள் உங்கள் மாவீரர்களை நீங்கள் எடுத்துக்காட்டாக கொண்டு வரக்கூடியதாக இருக்கு. ஆனால் இதே அரசாங்கம் இப்படி தொடரும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. அரசாங்கங்கள் மாறிக்கொண்டிருக்கும். அந்த அரசாங்கம் வரும்போது ஒரு அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளும், ஒரு அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்படியான நிச்சயமாக உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இன்றைய அரசாங்கத்தை பாருங்கள், திடீரென்று தமிழர்களுக்கு ஆதரவாக அவ்வளவு பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மாற்றம் ஒன்றை மாறாதது. எத்தனையோ நூற்றாண்டுகளாக இருக்கின்ற மாற்றங்கள் நாளைய பொருளில் எங்களுக்கு கையில கிடைக்க மாட்டாது என்பதை நீங்களே அவ்வாறு ஒரு எதிர்மறையான எண்ணத்தை வளர்த்துக் கொள்கிறேன். நிச்சயமாக எங்களை போராட்டத்துக்கு சரியான ஒரு பதில், சரியான ஒரு பெருமதியான விடை எங்களுக்கு கிடைக்கும் என்பதிலே நாங்கள் நம்பி இருப்போம். மாற்றங்கள் மாறாது, மாற்றம் ஒன்றை மாறாது. அந்த மாற்றங்கள் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நம்பி இருப்போம்.
நீங்கள் சொல்லும் போதும் சொன்னீங்கள் இப்பொழுது விதைகளாக வந்தவை இப்போதாவது விருட்சமாக மாறும் என்று. ஆனால் எனக்கு ஆரம்ப சிலையில் ஒரு தலைவர் சொல்லி இருக்கின்றார் சொன்னால், இன்றைக்கு நாங்கள் தோல்வியிட்டோம் என்று சொன்னால் 3 சகாப்தங்கள் எடுக்குமாம் எங்களை நாங்கள் மீண்டும் அந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு. அதாவது தமிழர்களுக்கு இப்பொழுது தோல்வி 3 சகாப்தங்கள் எடுத்துக்கொள்ளுமா மீண்டு வருவதற்கு. அவ்வளவு காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டுதான் மீண்டும் நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த சகாப்தங்களை நாங்கள் அடைய முடியுமா என்பது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறிதானே. என்ன என்ன ஆச்சரியம் உங்களுடைய தெளிவில்லாத வார்த்தைகளாக இருக்கின்றது. எங்களுடைய அந்த அடைய ஆராய்ச்சிகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழும் மொழியும் எவ்வளவு தொன்மையான என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள் போலும். அவ்வளவு தொன்மையான காலத்திலிருந்து வாழ்ந்த நாங்கள் 2 3 தசாப்தங்களுடைய எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நாங்கள் ஒரு நாளும் நினைக்கவில்லை. எத்தனை தசாப்தங்கள் வந்தாலும் எங்களுக்குரிய வெற்றியும் எங்களுக்குரிய அந்த விதைக்கப்பட்ட அந்த இழந்த இழப்பீடுகள் எல்லாம் உங்களுக்கு கையில் ஒட்டுமொத்தமாக கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை இருப்பாங்க. இந்த தமிழன் இன்றோ நேற்றோ முளைத்தவன் இல்லை. அந்த தொன்மையாக வந்த தமிழையே நாங்கள் தொலைத்து தானே விட்டிருக்கிறோம். இடையில் எங்கே போனோம்? நாங்கள் இவ்வளவு தூரம் அழிந்து கொண்டு வருவதற்கு நாங்கள் எங்கிருந்தோம் என்பதுதான் எனது கேள்வி. நாங்கள் மறந்து விட்டோமே, இப்பொழுதுதான் திருப்பி உயிர்ப்பிக்கின்றோமே தவிர எங்களது மொழிதான் தொன்மையான மொழி என்பதை ஏன் நாங்கள் மறந்து விட்டோம்? அப்பவே நாங்கள் இவ்வளவு காலத்தை நாங்கள் அதற்காக செலவழித்திருக்கின்றோம். அந்த தொன்மையான மொழியை நாங்கள் வைத்திருக்கவில்லையே எங்கள் கைகூட. அதே மாதிரிதான் இது இந்த போராளிகளின் தியாகமும் ஒரு நாளைக்கு உண்மையாகவே மறந்து விடும் அடுத்த பரம்பரையில் என்று சொல்லி நல்ல ஒரு வாதாட்டம். உண்மையாக பார்க்க போனால் நல்லது ஒரு வாதாட்டம். டைம் எங்களுக்கு ஆக்கள் வத்தாட்டியும் வேலைக்கு முடிப்போமோ என்று பார்த்தோம். உண்மையாக இந்த போராளிகளின் தியாகத்தை கதைக்க டைம் நேரம் எப்படி போனதென்றே தெரியவில்லை. உண்மையாக பார்த்தால் போராளிகள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த விதை எப்பொழுதும், அதாவது இத்தாலியிலே ஆட்சி செய்த முசோனி, இந்த கொடுங்கோல் ஆட்சி, அந்த ஜெர்மனிலே ஆட்சி செய்த கில்லட்டி ஆட்சி, அப்படியானவர்கள் இருக்கும் மட்டும் இந்த போராளிகளும் வருவார்கள், உழைத்தெழுவார்கள் என்று அழகாக இதுவரையும் கதைச்சிருக்கிறார்கள். உண்மையாக தனி ஒருவராக நின்று ஜீவமதியார்கள் தங்கள் அணிக்காக வாதாடினார். என்றாலும் இந்த இன்றைய தீர்ப்பு, அதாவது நினைவு கூறுவார்கள் என்ற அணிக்கையை தான் கொடுக்கப்படும். ஏனென்றால் அவர்களை 2 பேராக இருந்தார்கள், நல்ல பாயிண்ட் சொல்ல வைத்தார்கள். ஏதோ நினைவு கூறுவோம், நாங்கள் இதுக்கு மட்டும் நினைவு கூறுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். மிக சிறப்பாக இருந்தது. நீங்கள் நிறைவிலே சொன்னதை போலத்தான் நான் நினைத்தேன். அரை மணித்தியாலங்கள் போதுமானதாக இருக்கும் இன்றைக்கு நிகழ்ச்சி கண்டு. சிறப்பாகவே எடுத்துக்கொண்டு போனீர்கள். உண்மையில நல்லா இருந்தது. கண்டிப்பாக இது தொடரப்பட வேண்டும். நாங்கள் உள்ள வரைக்கும், எங்களால் முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு அலகுகளை அது இணைத்து கொடுக்கப்பட வேண்டும், வாழ்வியல் ஆக வேண்டும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப தியாகங்கள் வாழ்வாகணும் அடுத்தடுத்த சந்ததிக்கு, தலைமுறைக்கு. ஆனால் ஒரு சின்ன குறிப்பு, இந்த தியாக குடும்பங்கள் வாழ்வு அவர்கள் தங்கள் வாழ்வில் எழுந்திருக்கிறார்களா? அவருடைய தங்களுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்தி அந்த போராளிகள், அந்த தியாகங்கள் செய்து புரிந்தவர்கள் உடைய உடனடி குடும்பங்கள் இன்று எத்தகைய நிலையில் வாழுகிறார்கள் என்பதுதான் காலத்தின் கணிப்பெடுப்போடாக இருக்க வேண்டும். இது இன்றைய உங்கள் விவாதத்துக்குள் வராது. ஆனாலும் அவர்கள் செழுமைப்படுத்தப்படாத வரை, அவர்கள் வாழ்வில் அந்த மண்ணிலிருந்து நிலைப்படுத்தப்படுகிற சூழல் வருகிற வரையில இந்த தியாகங்கள் வீணாகி போய்விடும் என்ற ஒரே ஒரு கவலை தான் இருக்கிறது. அதை எப்படி நிவர்த்தி செய்ய போகிறோம் என்ற பங்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை சொல்லி என்னுடைய பங்களிப்பையும் தந்து விடைபெறுகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். Oh, hey, now come on. Hang on now. Can't we just settle this over a pint? No. All right then. Come on!